அனைவருக்கும் வணக்கம். தமிழன் வர்மக்கலை சிலம்பம் பயிற்சி பள்ளியிலிருந்து நான் உங்கள் பாஷா. இன்றைய தினம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 18 சுவடுகள் வரிசையில் பொண்ணுச்சுவடு அப்படின்ற காணொலியை நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதற்கான விளக்க காணொலி தான் இது. பொண்ணுச்சுவடு பாகம் 1 மற்றும் 2 நான் பார்த்தீங்கன்னா அடிமுறை செய்யக்கூடிய ஒரு பதிவாக மட்டும் கொடுத்துருப்பேன். இப்போ அதை எப்படி முறைப்படி செய்யணும் அப்படின்றத எளிமையாக சொல்லித்தரேன். இதில் நிறைய பாடங்கள் இருக்குது. இது அடிப்படையான பாடம் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி செய்யணுன்றத நான் செய்து காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா 3 அடி 4 அடி பார்த்தீங்கன்னா முதல்ல வரும். 4 அடி செய்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 7, அதுக்கப்புறமா 3. சரிங்களா? இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா அடிகளை நம்ம அடித்து விளையாடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுச்சுவடு செய்யறதுக்கு முன்னாடி சில பாவனைகள் செய்யணும். நிறைய பாவனைகள் இருக்குது. இது அடிப்படையான ஒரு பாவனை மட்டும்தான். இந்த பாவனையை நம்ம செய்து பழகிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அடிமுறைக்கு போகலாம். இப்போ நான் அந்த பாவனையை செய்து காட்டுறேன், பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம 4 கால் மானம் செய்வோம் இல்லையா? அதே போல தான் இப்போ இந்த செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது போல் நிற்கணும். சரிங்களா? இது போல் கம்பை பிடிக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா வலது கை கீழே பிடிச்சிக்கோங்க, இடது கையை முன் நிறுத்தணும். இப்போ நம்ம 4 கால் மானம் செய்வது போல செய்யணும். இப்போ பாருங்க, நான் செய்கிற மாதிரியே நீங்களும் செய்து பயிற்சி செய்யுங்க. இப்போ பாருங்க, இது போல் பின்பக்கமாக வைக்கணும். மறுபடியும் கால்களை தூக்கி வச்சு திரும்பி இது போல் பார்த்தீங்கன்னா கம்பை பிடிக்கணும். இந்த கம்பை இப்படி உடலை ஒட்டி தான் பிடிக்கணும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா பழைய நிலைக்கு இது போல் வரணும். இதை பார்த்தீங்கன்னா பயிற்சி செய்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பக்கவாட்டில் நகர்வு செய்யணும். இந்த சுவடை செய்து முடித்ததுக்கப்புறமா இது போல் பார்த்தீங்கன்னா பக்கவாட்டில் மெதுவாக பார்த்தீங்கன்னா 1, 2, மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1, 2, ஒன்றுக்கு மேற்பட்ட செய்கையும் செய்யலாம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் செய்து காட்டுறேன். செய்ததுக்கப்புறமா பதுங்கி பாயணும். இந்த சுவடல்லையே முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த பதுங்கி பாய் எடுத்தான். இதில் 2, 3 வகைகள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது நம்ம எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பதிவு. இப்போ பார்த்தீங்கன்னா இது போல் பதுங்கி துள்ளி நம்ம பார்த்தீங்கன்னா தாக்குற மாதிரி இருக்கும். நாங்கள் இப்போ செய்கிறோம் பாருங்கள். இந்த பாவனை ரொம்ப எளிமையான பாவனை தான். இதை பயிற்சி செய்துக்கோங்க. இப்போ நான் செய்யறத பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பாவனை செய்துட்டு 4 அடி அடித்து விளையாட போகிறோம். பாருங்கள், கீழே 2 அடி, மேலே பார்த்தீங்கன்னா 2 அடி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விலகி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா செய்கிறோம் பாருங்கள். இப்போ நான் செய்கிறேன் பாருங்க. பாவனை இது போல் செய்யணும். செய்து முடிச்சதுக்கப்புறமா இது போல் நம்ம செய்யணும். இந்த பாவனை செய்யும்போது எதிரியை எந்த அளவுக்கு இருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது போல் பதுங்கி பாயணும். சரிங்களா? இடம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் கிட்ட நின்று செய்கிறோம். அதாவது இடைவெளி குறைச்சி செய்கிறோம். இதே பார்த்தீங்கன்னா இடைவெளி தூரமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் வேகமாக பாயலாம். இந்த பயிற்சியை நம்ம மெதுவாக தான் செய்யணும், வேகமாக செய்யக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா பாஞ்சதுக்கப்புறமா கீழே 1, 2 அடி அடிக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே 2 அடி அடிக்கணும். இப்படி அடித்து முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே கம்புகளை கீழே போட்டு பின்னோக்கி சென்று நம்ம நின்றுக்கணும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ 7 அடி அடிக்க போகிறோம். எப்படி அடிக்கணுன்றத
பாருங்க, மறுபடியும் பாவனை போடணும். ஒன்று, 2, 3, 4. இது போல கீழே 2 அடி மேலே 2 அடி முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கம்பை வந்து இப்படி பிடிச்சிருப்போம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கைகளை மாற்றி இப்படி பிடிக்கணும். மேல் நோக்கி பிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அடிப்பகுதியை விடணும். இது போல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விடணும். இது போல விடணும். நான் செய்கிறேன் பாருங்க. முதல்ல இப்படி பிடிச்சிருக்கேன். இது போல பிடிச்சிட்டு இது போல விடணும். கம்பை வந்து லேசாக தான் பிடிக்கணும். சரிங்களா? அப்படியே வழுக்கிட்டு போகிற மாதிரி இது போல விடணும். சரிங்களா? இப்போ பாருங்க, 5, 6 முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலையடி கடைசியாக முடிக்கும் போது தலையடி ஒன்று அடித்து அப்படியே பின் சென்று நின்றுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 3 எண்ணிக்கையில செய்து நம்ம முடிக்கணும். இப்போ பாருங்க, மறுபடியும் பாவனை செய்கிறோம். ஒன்று, 2, 3 முடிச்சதுக்கு அப்புறமா இது போல கைகளை கொடுத்து நம்ம முடிச்சுக்கணும். கடைசியா குரு வணக்கம் செய்து முடிச்சுக்கணும். இந்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் செய்யணும். அதாவது நம்ம பாவனை செய்ய எடுத்தும் சரி, பதுங்கி பாயிற வரைக்கும் மெதுவாக செய்யணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் வேகமாக வந்து செய்யணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அடிமுறைகள் இருக்குது. இது அடிப்படையான அடிமுறை மட்டும்தான். இதை வந்து கவனமாக பார்த்து பயிற்சி செய்யுங்க. பொன்னுச்சுவடு பாகம் 2 வந்து பார்த்திங்கன்னா இதை தொடர்ந்து நான் தரேன். சரிங்களா? இதை கவனமாக பார்த்து பயிற்சி செய்யுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாங்க. நன்றி, வணக்கம்.